கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 30:1-6. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமிலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்குள் வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது ராஜாவும் அவரோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் என்ன செஞ்சாங்களா? அழுதார்கள். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். கண்ணில் கண்ணீர் கூட என்ன செய்யல? வரவில்லை. அந்த அளவுக்கு அழுது அழுது கண்ணீரே வற்றி விட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். என் பிரச்சனைய பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை? பலனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கலாம். அதே இடத்துல யார் நின்று கொண்டிருக்கிறா? தாவீது ராஜா. அவரும் அவரோடு கூட இருந்தவர்களும் வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும் போது அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்களா? சுட்டு எரிச்சிட்டாங்களாம். அதுல மீந்திருக்கிறது ஒன்றுமே இல்லை. பொருளும் இல்லை, உறவுகளும் இல்லை. அவங்க திரும்பி வரும் பொழுது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாங்க? அழுகிறார்கள். அந்த பிரச்சனை மாத்திரம் இல்ல, அவருடைய கூட இருந்தவர்கள் அவங்க மனைவிகள், பிள்ளைகளை இழந்ததினால் தாவீது ராஜா மேல் கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று, கல்லெறிய வேண்டும் என்று அவங்க நின்று கொண்டிருந்தாங்களாம். அவர்களைப் போலவே தாவீது ராஜாவுக்கும் என்னதுதான்? இழப்புதான். அவர்களைப் போலவே அவருக்கும் வருத்தம்தான். அவர்களைப் போலவே அவரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாரு? அழுகிறார். கூடுதலாக கூட இருந்தவர்களே அவருக்கு எதிராக நிற்கிறார்கள். இந்த இடத்துல தாவீது ராஜாவோட இருதயம் கலங்குமா? கலங்காதா? நிச்சயமாக கலங்கும். ஆனா தாவீது ராஜா எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்கிறாரா? திடப்படுத்தி கொள்ளுகிறார். இந்த சூழ்நிலையில எல்லாமே கைவிட்டு போய்விட்டது. மனைவி இல்லை, குழந்தை இல்லை, சொத்து இல்லை, கூட இருந்த மனிதர்கள் எதிராக நிற்கிறார்கள். எல்லாமே போன சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில உள்ள ஒருவர் தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ள என்ன செய்றாரா? திடப்படுத்தி கொள்ளுகிறார். எவ்வளவு நம்பிக்கையூட்டுகிற சத்தியம் இல்லையா? எனக்கு எல்லாமே எதிராக இருக்கு, என் சார்பில் யாருமே இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல, எதுவுமே உங்களோட கை விட்டு என்ன செய்யாது? போகாது. இழந்த எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும்? திருப்பி கொள்ள முடியும். அது நீங்க சுகத்தை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம், துரோகங்களை நீங்க சம்பாதித்திருக்கலாம். எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும்? திரும்ப பெற்று கொள்ள முடியும். இங்க தாவீது ராஜா என்ன செய்கிறார்? திரும்ப பெற்று கொள்ளுகிறார். அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறதற்கு முன்னாடி அவருடைய பங்கு என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் தன் இருதயத்தை என்ன செய்யறாரு? திடப்படுத்தி கொள்ளுகிறார். கலங்கின இருதயத்தை திருப்பி கர்த்தருக்குள் அதை என்ன செய்யறாரா? திடப்படுத்தி கொள்ளுகிறார். அந்த திடப்படுத்துற வல்லமை தேவனுடையது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கர்த்தருக்குள் நான் திடன் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் யாருடையது? தாவீது ராஜாவுடையது.
அவர் அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அவர் அழுது கொண்டு இருக்கலாம். நம்மை போலவே காரணங்களை அவர் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு 1000 காரணம் இருந்தது. இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாக இருக்கும் பொழுது ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு வார்த்தை கிடைத்த உடனே மறுநாளே அந்த பலன் வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும். 1 மாசம் காத்திருப்போம், 2 மாசம் காத்திருப்போம், ஏன் எனக்கு கிடைக்கல, இன்னும் எவ்வளவு கால தாமதம்? இந்த கேள்வி நமக்கு என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். ஒரு சோர்வு வரும். இங்கு தாவீது ராஜா 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 13 வருடங்கள் காத்து கொண்டிருந்தார். அதுவும் அவர் வீட்ல சராசரியான ஒரு வாழ்வில் இல்லை. ஒரு நாட்டின் ராஜா அவருடைய சேனைகளோடு அவரை கொலை செய்வதற்காக விரட்டுகிறார். ஒவ்வொரு இடமாக அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்தை எங்கேயுமே அவர் என்ன செய்யல? கலங்க விடல. சோர்வு வரும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, எக்காலத்திலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். எக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நன்மை வரும் பொழுதும் சூழ்நிலை கடினமாக மாறும் பொழுதும் எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதனாலதான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்குள் அவரால் திடன் கொள்ள முடிஞ்சது. கலங்கின இருதயத்தை அப்படியே திடப்படுத்தி கொள்ற இடத்துக்கு அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? வர முடிஞ்சது. தன்னோட சிந்தனைக்கு அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, ஆத்துமா அப்படிங்கிறது சிந்தனை, என் ஆத்துமாவே, என் சிந்தனையே, நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. இந்த சூழ்நிலையை நீ என்ன செய்யாத? பார்க்காத. உன்னை விரட்டி வருகிற சவுலை பார்க்காத. உனக்கு எதிராக திரும்புகின்ற மனிதர்களை பார்க்காதே. நீ இருக்கின்ற காடு மேடு பள்ளத்தை நீ என்ன செய்யாத? பார்க்காத. நீ எங்க பாரு? கர்த்தரையே பார். அந்த காடு மேடு பள்ளம் மலை இதெல்லாம் பார்த்தால் அவர் இருதயம் கலங்கி இருக்கும். அவர் அதை என்ன செய்யல? பார்க்கல. என் ஆத்துமாவே, நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இதனாலதான் அவரால் அவ்வளோ பெரிய வெற்றி என்ன செய்ய முடிஞ்சது? பார்க்க முடிஞ்சது. அந்த ஓடிக்கொண்டிருந்த காலம், கடினமான சூழ்நிலை, மரண இருளின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 23 அதை தான் சொல்லுது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் அது. ஆனால் அதை அவர் பயந்து போய் கடந்து செல்லவில்லை. நான் பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தன்னுடைய தலைவிதி சவுல் ராஜா கையில இருக்குங்கிறது அவர் நம்பல. என்னுடைய தலைவிதி யார் கையில் இருக்கு? தேவன் கையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் வைத்திருக்கிற தலைவிதி தீமையானவை அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகளே. அவருடைய அன்பை அறிந்து அவர் விசுவாசித்தார். அதனாலதான் அவருடைய இருதயத்தை அவர் கலங்க விடாமல் கர்த்தருக்குள் அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? திடப்படுத்தி கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.